வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல 5.6.5 வீடியோ நரம்பு தொகுதிகள், இந்த கட்டமைப்பு, அதே மாதிரி தொழிற்பாடு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் 5.6.5 மனித புலன் கட்டமைப்புகள், மனித புலன் கட்டமைப்புகள்ல நாங்க பார்த்துட்டு இருக்கிறது மனித புலன் கட்டமைப்புகளும் தொழில்களும், புலன் வாங்கிகள அடிப்படை இயல்புகள், புலன் வாங்கி கலவகைகள்ல ரசாயன வாங்கிகள்ல சுவை வாங்கி தொடர்பாகவும் மனநுகர்ச்சிக்குரிய வாங்கிகள் தொடர்பாகவும் பார்த்துட்டு இருக்கு. அப்ப 5.6 வீடியோல இது ரெண்டாவது எபிசோட் வீடியோ. ரெண்டாவது எபிசோட் வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறது வெப்ப வாங்கிகள், ஒளி வாங்கிகள், பொறிமுறை வாங்கிகள். அப்ப இந்த மூன்று வாங்கிகள் தொடர்பான ஒரு வீடியோ தான் இது, ரைட்? அப்ப நேரடியாக நாங்க டாபிக்கு போகலாம். பொறிமுறை வாங்கிகளோட இயல்புகள் எல்லாம் விளங்காதாக்கள் எபிசோட் 1 வீடியோ நீங்க பார்க்கலாம், ரைட்? அப்ப வெப்ப வாங்கிகள் உண்மையிலேயே இது எதை உணர்றதுக்கான சிரத்தல் அடைந்த வாங்கிகள்னா வெப்பநிலையை உணர்றதுக்கான வாங்கிகள், சரியா? அப்ப எங்க உடல்ல வெப்பநிலை உட்புறமாகவும் உணரப்படும், அதே மாதிரி புறச்சூழல்ட வெப்பநிலையும் உணரப்படும், அகச்சூழல்ட வெப்பநிலையும் உணரலாம், சரியா? அதே மாதிரி புறச்சூழல்னா உடலின் மேற்பரப்புட வெப்பநிலையும் கண்டறியலாம். விஷயத்தை விளங்கணும். அப்ப எங்க உடல்ல வெப்பநிலையை உணர்றதுக்கான வாங்கிகள் அல்லது வெப்பத்தை உணர்றதுக்கான வாங்கிகள் உடலின் அகச்சூழல்லையும் உண்டு, அதே மாதிரி புறச்சூழல்லையும் உண்டு, ரைட்டா? அப்ப உடலுக்குள்ள அகச்சூழல் நாங்க பேசுறது உடலுக்குள்ள, சரியா? புறச்சூழல்ன்றது உடல் மேற்பரப்பில், அப்படி நீங்க விளங்கணும். நாங்க அகச்சூழல்னு பேசுறது கலங்களை சூழ உள்ள சூழல் தானேனா, அப்படி பேசுவோமே, ரைட்? அப்ப உடல்ல மேற்பரப்பு மற்றும் உடலின் அகச்சூழல்ல வெப்பத்தையும் குளிரையும் இந்த வெப்ப வாங்கிகள் கண்டறியும். அப்ப வெப்ப வாங்கிகளால் உணரப்படுகின்ற ரெண்டு புலன்கள் இருக்கு, ஒன்னு வெப்பம், இன்னொன்னு குளிர். அப்ப வெப்ப வாங்கிகளால் உணரப்படுகின்ற இரண்டு புலன்கள் கேட்டால் ஒன்று வெப்பம், இரண்டாவது குளிர், ரைட்? அப்ப புறச்சூழல் அல்லது உடலின் மேற்பரப்பு வெப்பம் சூட்ட கண்டறிகிறதுக்கான வாங்கிகள் உடலின் மேற்பரப்புல இருக்கும். உடலின் மேற்பரப்புலனா எங்க பிள்ளைகள்? தோல்ல இருக்கும், தோல்ல இருக்கும், தோல் தோல் தோல், ரைட்? அப்ப இந்த தோல்ல உள்ள வெப்பநிலை வாங்கிகள் நான் காட்டுறேன் பாருங்க. அப்ப இது எங்கட தோல் தானே. இது பேஜ் நம்பர் 18 உள்ள ஒரு படம். இது மனித தோலின் அடிப்படை கட்டமைப்புகளும் தொழில்களும். அப்ப உடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையை கண்டறிகிறதுக்கு உடல் தோல்ல வெப்ப வாங்கிகள் இருக்கு, தெர்மோ ரிசெப்டர். அப்ப தோல்ல வெப்ப வாங்கிகள், சரியா? தோல்ல வெப்ப வாங்கிகள் இருக்கு. இப்ப வெப்ப வாங்கிகள்லையும் சரியா ரெண்டு வாங்கிகள், ஒன்னு சூட்டை கண்டறிகின்ற வாங்கி, ஒன்னு சூட்டை கண்டறிகிற வாங்கி, இன்னொன்னு குளிர கண்டறிகிற வாங்கி. அப்ப வெப்ப வாங்கி உடல்ல மேற்பரப்புல தோல்ல உள்ள வெப்ப வாங்கிகள் ரெண்டு வகை, ஒன்னு சூட்டை உணர்றது, இன்னொன்னு குளிரை உணர்றது. அப்ப குளிர் அடிக்குதுன்றத உணர்றது ஒரு வாங்கி, சரியா? வெப்பநிலை உயர்வா இருக்குன்றத உணர்ற வாங்கி வேற. அப்ப எங்க உடல்ல அந்த வெப்ப வாங்கி புறச்சூழல்ட வெப்பநிலை அல்லது உடல் மேற்பரப்பின் வெப்பநிலை கூடி குறைறத கண்டறியறதுக்கான வாங்கிகள் தோல்ல இருக்குன்னு பார்த்தோம். தோல்ல உள்ள இந்த வெப்ப சூட்ட கண்டறிகிற வாங்கிக்கு பேர் சொல்றது ரஃபினி சிறுதுணிக்கை. ரப்பினியின் சிறுதுணிக்கைகள், சரியா? ரஃபினி
சிறுதுணிக்கை. அப்ப ரஃப்னி சிறுதுணிக்கை சூட்டை கண்டறியும் விஷயத்தை விளங்கணும். அடுத்து இன்னும் ஒரு வாங்கி இருக்கு, குளிர கண்டறியறதுக்கான வாங்கி. இந்த குளிர கண்டறியறதுக்கான வாங்கி அது அப்ப குளிர் தானே, அதுவும் கூனாலே ஆரம்பிக்கும். நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோஸ், குரோஸின் முனைக்குமிழ், குரோஸின் முனைக்குமிழ். சரியா, குரோஸின் முனைக்கும். அப்ப சூட்டை கண்டறியறது ரஃப்னி சிறுதுணிக்கை, குளிர கண்டறியது குரோஸின் முனைக்குமிழ். சொல்ற விலங்கு தானே? சரியா? அப்ப உண்மையிலேயே இந்த 2 வாங்கிகளும் எங்க இருக்கு? தோல்ல. அப்ப எங்களுடைய தோலை பிரதானமாக 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு எபிடர்மிஸ், எபிடர்மிஸ்ன்றது மேட்ரோல், எபிடர்மிஸ்ன்றது மேட்ரோல். டெர்மிஸ்ன்றது உட்தோல், டெர்மிஸ்ன்றது உட்தோல். அப்ப மேட்ரோலும் உட்தோலும் சேர்ந்துதான் எங்களுடைய தோல் உருவாகி இருக்கும். அப்ப இந்த ரெண்டு வாங்கிகளும் குரோஸின் முனைக்குமிழும் ரஃப்னி சிறுதுணிக்கையும் மேட்ரோல்ல இல்ல பிள்ளைகள். மேட்ரோல் இல்லை, இந்த இதனை மேட்ரோல், இதுக்கு மேல அப்படியே மேட்ரோல், மேட்ரோல்ல இல்ல. அப்ப எங்க இருக்கு? உட்தோல்ல இருக்கு. அப்ப இந்த இருக்கு குரோஸின் பல்ப், குரோஸின் முனைக்குமிழ். இந்த இருக்கு ரஃப்னிட சிறுதுணிக்கை. அப்ப குரோஸின் பல்ப் குளிர, குளிர இது சூட்டை கண்டறியும். விளங்குதுனே கதை? ஓகே. அது இல்லாம இன்னும் ஒரு ஆளும் இருப்பார். அவர் என்ன செய்வார்? சூட்டையும் குளிரையும் கண்டறிவார். அது யார் தெரியுமா? அது யாரு? சுயாதீன நரம்பு முடிவிடங்கள், ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ். அப்ப இந்த படத்துல இருக்கிறது ஃப்ரீ நர்வ் எண்டிங், சுயாதீன நரம்பு முடிவிடங்கள். இந்த பாருங்க, இந்த சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் காட்டுறாங்க. மேட்ரோலை அண்மித்த பகுதியில நிறைய நரம்புகள் இருக்கும், நிறைய நரம்புகள் இருக்கும். இந்த நரம்பு நார்கள், நரம்பு நார்கள்ட உட்காவும் நரம்பு மூலைகள், நரம்பு களத்துல உட்காவும் நரம்பு மூலைகள் நிறைய இருக்கும். இது புலன் வாங்கிகளாக செயல்படும். அப்ப இந்த நரம்புகள் என்ன செய்யும்? சூட்டையும் கண்டறியும், குளிரையும் கண்டறியும். விஷயம் சரிதானே? சூட்டையும் குளிரையும் கண்டறியும். ஓகே. ரைட். அப்ப வெப்ப வாங்கிகள், வெப்ப வாங்கிகள் கதை சரி, ஓவரால் முடிச்சிருக்கோம் நாங்க. அப்ப சரியா, இன்னும் ஒரு வெப்ப வாங்கியை மட்டும் பார்த்துட்டா சரி. எங்க காணப்படுறது? எங்க உடல் உள்ளுக்கு சுற்றியோடும் குருதியின் வெப்பநிலையை கண்டறிகிறதுக்கு ஒரு வாங்கி இருக்கு. அது எங்க? பரிவக கீழ். விளங்குதா? அப்ப உள்ளகங்களில், உடல் அங்கங்கள்ல, சரியா, அவர் பரிவக கீழ் அமைந்திருப்பார். அப்ப உள்ளங்கங்கள்ல சுற்றி ஓடுகின்ற குருதி அப்படின்னா என்னது? நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்க நோக்கமே, எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களோட பிளட் டெம்பரேச்சர் கூடும். அப்ப பிளட் டெம்பரேச்சர் கூடுனா அந்த பிளட் உடலின் எல்லா இடமும் சுற்றியோடும் போது அந்த குருதியின் வெப்பநிலை கூடி இருக்கிறத கண்டறியறதுக்கான வாங்கி எங்க இருக்கும்? பரிவக கீழ்ல அமைந்திருக்கும். பரிவக கீழ்லையும் வெப்ப வாங்கிகள் இருக்கும். சரியா, பரிவக கீழ் வெப்ப வாங்கிகள் இருக்கும். அந்த பரிவக கீழ் உள்ள வெப்ப வாங்கிகள் வெப்பநிலை கூடி இருக்கிறத கண்டறியும். ரைட்? ஓகே. அப்ப வாசிச்சிருவோம் இத. அப்ப வெப்ப வாங்கிகள் என்பன ரைட், வெப்ப வாங்கிகளானவை வெப்பநிலை உணர்வுக்கான சிறத்தடை வாங்கிகள். இவை உடலின் மேற்பரப்பு மற்றும் உடலின் அகச்சூழலில் வெப்பம் மற்றும் குளிரை கண்டறியும். சரியா, வெப்பத்தையும் குளிரையும் கண்டறியும். தோலில் அமைந்துள்ள வெப்ப வாங்கிகள் உடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலை கண்டறியும். உள்ளகங்களில், சரியா, உள்ளங்கங்களில் வந்திருக்கணும், உள்ளங்கங்களின்
ஊடாக சுற்றியோடும் குருதியின் உள்ளக வெப்பநிலையை பரிவக்கீலினுள் அமைந்துள்ள வெப்பவாங்கிகள் கண்டறியும். அப்ப தோல்ல உள்ள வெப்பவாங்கிகள் எத்தனை இருக்குன்னு சொன்னோம் நாங்க 3. யார்? குரோஸ் முனை குமிழ், குரோஸின் முனை குமிழ் குளிர கண்டறியும். 2வது ரஃப்னி சிறுதுணிக்கை சூட்டை கண்டறியும். அடுத்து சுயாதீன நரம்பு மூடுவிடங்கள் சூடு மற்றும் குளிர் ரெண்டையுமே கண்டறியும். ரைட்டா? அப்ப பறவை கீழில் அமைந்துள்ள வெப்பவாங்கிகள் என்பவை சிரத்தடைந்த நரம்பு கலங்கள். இந்த நரம்பு கலங்கள் எல்லாம் சேர்ந்து வெப்பவாங்கிகளாக பறவை கீழில் இருக்கும். அப்ப இந்த நரம்பு கலங்கள் தான் வெப்பவாங்கிகளாக செயற்படும். குருதி பருவ கீழுக்கு போகும்போது குருதியின் வெப்பநிலை கூடி இருக்கிறதையோ அல்லது குறைஞ்சி இருக்கிறதையோ கண்டறியும். சரிதானே? அப்ப 3வது வாங்கிகள், சரியா? 3வது வாங்கியில ஒளி வாங்கி, லைட் ரிசெப்டர் ஒளி வாங்கி, சரியா? அப்ப ரசாயன வாங்கி சரி, அடுத்தது வெப்ப வாங்கி சரி, இப்ப 3வது நாங்க பாக்குறது ஒளி வாங்கி. ரசாயன வாங்கி, வெப்ப வாங்கி பார்த்திருக்கோம். இது 3வது ஒளி வாங்கி. அப்ப ஒளி வாங்கிகள் என்ன புலன வாங்கும்? ஒளிப்புலன வாங்கும். லைட். ஒளி வாங்கிகள் ஒளிக்கு புலன் உள்ளவை ஆகும். இப்ப மனிதன்ல 2 முக்கிய வகையான ஒளி வாங்கிகள் இருக்கு. ஒளி வாங்கி கலங்கள் 2. ஒன்னு கோல் கலம், இன்னொன்னு கூம்பு கலம். சரியா? கோல்ன்றது எப்படி இருக்கும்? ரொட் ஒரு கோல் ஒண்ணு மாதிரி நீட்டமா. கூம்பு கலம் எப்படி இருக்கும்? அதானே கூம்புனா. கோன் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. பொனேட்டோ ஐஸ்கிரீம் என்ன? தெரியும். கோன் தெரியும். என்ன? 2 கலங்கள். இந்த 2 கலங்களும் எங்க பிள்ளைகள் இருக்கும்? மனிதன்ல எங்க இருக்கும்? மனித கண்ணுண்ட விழித்திரையில. சரியா? விழித்திரையில தான் இந்த 2 வாங்கிகளும் இருக்கும். அப்ப இந்த விழித்திரையில போயிட்டு ஒளி விழுந்தாதான் அந்த ஒளிய வாங்குறதுக்கான வாங்கிகள் தான் அவங்க 2 பேரும். கோல் கலமும் கூம்பு கலமும். சரியா? மனித கண்ணுண்ட கட்டமைப்பு நாங்க பிறகு டீட்டெயிலா படிப்போம். பரவாயில்ல. சரியா? இப்ப நான் கொஞ்சம் அந்த படத்தை மட்டும் காட்டுறேன். இந்தா இருக்கு மனித கண். மனித கண்ணுண்ட இந்த விழித்திரையிட ஒரு ஸ்ட்ரக்சர், விழித்திரையிட ஒரு நெடுக்க வெட்டு தோற்றம் ஒண்ணு. இந்த அந்த பகுதியை ஜூம் பண்ணி காட்டுறாங்கன்னு அப்பமே. அப்ப இது ஆக உள்ளுக்கு கண்ணுண்ட உட்புறம். அப்படின்னா இந்த இடம் இதுதான் அந்த இடம்னு அப்பமே. இது வெளிப்புறம், கண்ணுட வெளிப்புறம். அப்படின்னா எங்கன இந்த இடம், அந்த இடம், அந்த இடம் அது அந்த இடம். அப்ப இந்த இருக்கு பாருங்க நீங்க. இது கோல் கலம், சாரி இது கூம்பு கலம். அப்ப இது கோல் கலம், ரொட். அப்ப கோல் கலம் நீட்டமா இருக்கு, கூம்பு கலம் கொஞ்சம் தடிப்பமா இருக்கு. அப்படி யோசிங்க, அப்படி யோசிங்க. அப்ப இந்த கோல் கலமும் கூம்பு கலமும் ரெண்டும் இருக்கு. கோல் கலமும் இருக்கு. இந்த இதுல இருக்கு, அழகா இருக்கு பாருங்க இந்த படத்துல. ரொட் செல் கோல் கலம், கோன் செல் கூம்பு கலம். இந்த கோலும், அப்ப இது கோல், சரியா? இது கூம்பு. ரைட். இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாப்போமே. அப்ப இந்த கோல் கலமும் கூம்பு கலமும் ஒளிய உணர்றதுக்கான, ஒளிய பெற்றுக்கொள்றதுக்கான வாங்கிகள், ஒளிய வாங்குறதுக்கான வாங்கிகள். இதுல கோல் வந்து ஒளிக்கு அதிக உணர்திறன் உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிக்கு அதிக உணர்திறன் உள்ளவைன்னா என்னது? கொஞ்சம் ஒளி இருந்தாலே அவரை தூண்டேலும். சரியா? சின்னொரு ஒளிச்செறிவு இருக்கும் பொழுதும் கோல்களம் தூண்டப்பட்டு கனத்தாக்கம், அப்படின்னா தாக்கழுத்தம் போகும், கனத்தாக்கம் ஒன்று தோற்றிக்கும். அப்படின்னா என்னது? இந்த நைட்ல நீங்க பாக்குறதுக்கு இது பொறுப்பா இருக்கும். ஏன் நைட்ல பெரிய அளவு வெளிச்சம் இல்லைன்னா பகல் மாதிரி நைட்ல ஓரளவு தானே வெளிச்சம் இருக்கும். சோ அந்த ஓரளவு வெளிச்சம் கூட இந்த களங்களை தூண்டேலும். சோ நைட்ல நீங்க பாக்குறீங்கன்னா யாரோட உதவியோட பாக்குறீங்க? கோல் கலத்தின் உதவியோட பாக்குறீங்க. சரியா? ஓகே. அப்ப வெளிச்சத்துக்கு அதிக உணர்தல் உள்ளவை. என்ன சிக்கல் தெரியுமாங்கண்ணே? ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. நிறங்களை பிரித்தறிய இயலாது. இவர் இந்த கலங்கள் தூண்டப்பட்டால்
கோல்கலங்கள் மட்டும் உங்க விழித்திரையில தூண்டப்படுது நோப்பமே. கோல்கலங்கள் மட்டும் உங்க விழித்திரையில தூண்டப்பட்டால், சரியா, கோல்கலங்கள் மட்டும் உங்களோட விழித்திரையில தூண்டப்படுமா இருந்தால் நீங்க கருப்பு வெள்ளை பார்வை தான் பார்ப்பீங்க. நிறப்பார்வையாக இருக்க இயலாது. இந்த கோல்கலங்கள் தூண்டப்படுகிறது சரியா, தூண்டப்பட்டால் கருப்பு வெள்ளை பார்வை. அப்ப நைட் விஷனுக்கு இது பொறுப்பானது, இரவுல பார்க்கிறதுக்கு இது பொறுப்பா இருக்கும். சரியா, இந்த இராக்கால நடமாட்டம் உள்ள விலங்குகள் இருக்குதானே, இராக்கால நடத்தைகளை காட்டுற விலங்குகள் நைட்டுக்கு தான் வெளியில வரும். வௌவால், ஆந்தை போன்ற விலங்குகள்ல அவங்களோட விழித்திரையில இந்த கலங்கள் தான் நிறைய இருக்கும், கோல்கலங்கள் தான் நிறைய இருக்கும். இந்த கலங்கள் தான் இருக்கும், கோல்கலங்கள் மட்டும் காணப்படும். அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு என்ன தெரியாது, கலர் விஷன் இல்ல. சரி, அப்ப நைட்ல இவங்க தூண்டப்படையலும். பகல்ல வந்தா ஒளிச்செறிவு கூட. பகல்ல தங்கிகள் வராது, வௌவால்லாம் வராது. காரணம் என்ன? இந்த இந்த கோல்கலங்கள் தூண்டப்பட்டிருக்கு. சின்ன ஒரு லைட் இன்டென்சிட்டி, சின்ன ஒரு பிரகாசம் இருந்தா அந்த கலங்கள் தூண்டப்படும். அப்ப ஒரு நைட்டுக்கு வர்றதுக்கு காரணம் பகல்ல உள்ள ஒளிச்செறிவு அந்த விழித்திரையை டேமேஜ் பண்ணிடும். அதிக ஒளிக்கதிர்கள், ஒளிச்சக்தி போய் விழித்திரையை டேமேஜ். சரியா? ஓகே. அடுத்தது கூம்பு கலங்கள். கூம்பு கோன்சில். இந்த கூம்பு கலங்கள் நிறப்பார்வைக்கு பொறுப்பானது. சரியா, குறைந்தளவு தான் நைட் பார்வைக்கு பங்களிப்பு செய்யும். இரவுல நீங்க பாக்குறீங்க, இரவுல அதிக ஒளிச்செறிவுல பார்க்கும் போது இந்த கலங்கள் தூண்டப்படும். அப்ப இராக்கால பார்வைக்கு குறைந்த அளவு பங்களிப்பு செய்யறது கூம்பு கலங்கள். அப்ப நிறப்பார்வை கிடைக்கும். சரியா, ஆனால் ஒளிக்கு அதிக உணர்திறன் அற்று இருக்கும். அதிக ஒளி தேவை, அதிக ஒளி தேவை இந்த கூம்பு கலங்களை தூண்ட. விளங்குதுன்னு கதை. ஏன்னா அப்ப இரவு பார்வைக்கு குறைந்த அளவிலான பங்களிப்பு வரும் இரவு பார்வைக்கு. அப்ப இந்த கூம்புகளையும் மூணா பிரிப்போம் நாங்க. கூம்புகளை மூணா பிரிப்போம். என்னது? சிவப்பு கூம்பு, ரெட். சரியா, அதே மாதிரி கிரீன், சிவப்பு கூம்பு, பச்சை கூம்பு, நீல கூம்பு. இந்த மூன்று ஒளிக்கதிர்களையும் உணர்றதுக்கான கூம்புக்கலங்கள் அல்லது பெற்றுக்கொள்வதற்கான கூம்புக்கலங்கள் விழித்திரையில இருக்கும். விழித்திரையில இருக்கும். சரியா, இப்ப நாங்க இந்த மூன்று கலரை வச்சு என்ன கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலும். அப்ப இந்த கலங்கள் தூண்டப்படுறதாலதான் எங்களுக்கு அப்படி ஒரு ஷேடு, நிறத்துல வெவ்வேறு சாயல்களை எங்களால கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. இந்த கலங்கள் இந்த டிவி ஒண்ணுல மாதிரி எல்இடி டிவில இந்த 3 எல்இடி பல்ப்ஸ் தான் இருக்கும். எல்இடி பல்ப்ஸ் மாறி 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 பத்துறதால எங்களுக்கு வெவ்வேறு நிறங்களை கண்டுபிடிக்க. ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் இதான் இந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாத்துலயும் இதான் இந்த டெக்னாலஜி. சரிதானே? ரைட். அப்ப நாங்க ஒளி வாங்கிய கொஞ்சம் பார்ப்போம். அப்ப ஒளிவாங்கிகள் ஒளிக்கு புலன் உள்ளவையாகும். மனிதரில் உள்ள 2 முக்கியமான ஒளிவாங்கி கலங்கள், கோல்கலங்கள், கூம்பு கலங்கள். சரியா, அப்ப கோள்கள் இவை வெளிச்சத்துக்கு, ஒளிக்கு அதிக புலன் உள்ளவை. ஆனால் நிறங்களை பிரித்தறிய இயலாது. ஒளி உணர்திறன் மிக்கது, ஒளி உணர்திறன் மிக்கது. சரியா, ஆனா பார்வை கூர்மை குறைந்தது. இது கோள்கள் பார்வை கூர்மை, சரியா, நல்ல ப்ரிசைஸா பார்க்க இயலாது, மிக திருத்தமா பார்க்க இயலாது. சொல்ற விலங்கு தானே. ஏன்? சின்ன ஒளிக்கதிர்கள், குறைந்த ஒளிச்செறிவு தானே. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாது, நிறங்கள்லாம் பிரித்து அறியலாது. மிகவும் அப்ப தெளிவான பார்வை கிடைக்காது. பார்வை கூர்மை குறைந்தது கோல், ஆனால் ஒளி புலன் அதிகரிப்பு, ஒளி புலன் அதிகம். சரியா, ஒளிக்கு அதிக அளவு உணர்திறன் உடையது. இவற்றின் மூலம் நாங்கள் இரவில் பார்க்க இயலும். ஆனால் இவை கருப்பு வெள்ளை பார்வையாக இருக்கும். கூம்புகள் நிறங்களை காண இயலும், அதிக புலனுணர்வற்றிருக்கு. ஒளிக்கு அதிக புலனுணர்வற்றது. சரியா, ஒளிக்கு அதிக அளவு புலனுணர்வற்றது. சரியா, ஆனால் பார்வை கூர்மை மிக்கது. சரியா, பார்வை கூர்மை மிக்கது. இந்த பறவைகள், இறைகவ்வி பறவைகள், நல்ல உயரமா பறக்கிற பருந்து போன்ற பறவைகள் எல்லாம் சரியா விழித்திரையில கூம்பு கலங்கள் அதிகம். அது எத்தனையோ கிலோமீட்டர் உயரத்திலிருந்து கீழே உள்ள இறைய பார்த்து சரியா அக்யூரேட்டா பிடிக்கும். அப்படின்னா என்னது, வெரி ப்ரிசைஸ்.
மிகவும் பார்வை புலன் கூடியது. பார்வை புலன் அல்ல, பார்வை கூர்மை கூடியது. பார்வை புலன் குறைஞ்சது எது? பார்வை கூர்மை கூடியது. வெரி கிளியர் விஷன், மிக தெளிவாக பார்க்கலும். ரைட். அப்ப இரவு பார்வைக்கு மிக குறைந்த அளவே பங்களிப்பு செய்யும். கூம்பு 3 வகைப்படும். கட்புல நிறமாலைக்குட்படும் பொழுது ஒவ்வொன்றும் வேறுபட்ட புலனுணர்வை கொண்டவை. அப்ப சிவப்பு, பச்சை அல்லது நீல ஒளிக்கு உரிய சிறப்பான துலங்களை வெளிக்காட்டும். ரைட். 4வது வாங்கி பொறிமுறை வாங்கி. அப்ப பொறிமுறை வாங்கிகள் பொறிமுறை சக்தியின் திரிபால் உருவானது. பொறிமுறை சக்தி தான் இந்த வெப்பம், வெப்பம் அல்ல, ஒளி, சவுண்ட், ஈர்வை, தொடுகை, அமுக்கம் போன்றவற்றுக்கு துலங்களை காட்டும். அப்ப பொறிமுறை வாங்கிகள் பெற்றுக்கொள்கின்ற தூண்டல்கள் எவை? ஸ்ட்ரக்சர் கேள்வி. அமுக்கம், தொடுகை, இயக்கம், ஒளி, ஈர்வை போன்றவற்றுக்கு துலங்களை காட்டும். அப்ப மனித உடலில் உள்ள பொறிமுறை வாங்கிகள் கீழ்வருவனவற்றை உள்ளடக்கி உள்ளது. அதுல முதலாவது தொடுகை வாங்கி, டச் ரிசெப்டர். அப்ப தோலின் மேற்பரப்புக்கு அண்மித்ததாக இருக்கும். மெதுவான அமுக்கத்துக்கு புலனுணர்வு உடையது. அப்ப மெதுவான அமுக்கம். ரைட். அதே அப்ப 2 இருக்கு. அப்ப மிசுனர் சிறுதுணிக்கை, மேர்க்கல் தட்டுக்கள். அப்ப மிசுனர் சிறுதுணிக்கை மெதுவான அமுக்கத்துக்கு புலனுணர்வு உடையது. மேர்க்கல் தட்டுக்கள் மெதுவான தொடுகை புலனுடையவை. கிட்டத்தட்ட மெதுவான அமுக்கமும் மெதுவான தொடுகை புலனும் சேம் மாதிரி. சரியா? அது இல்லாம தொடுகை வாங்கிகளாக சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் செயற்படுகிறது. சரியா? அப்ப இந்த ஒளிவாங்கிகள் பாருங்க, ஒளிவாங்கிகள்ல சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் இல்ல. வெப்ப வாங்கிகள்ல சுயாதீன நரம்பு முடிவிடம் இருந்துச்சு. அப்ப ஒளிவாங்கிகள் என்பது சிறத்தல் அடைந்த கலங்கள். அது ஒளிய வாங்குறதுக்கான கலங்கள். ரைட். அப்ப பொறிமுறை வாங்கிகள்ல சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் இருக்கு. விளங்கிக்கணும் நீங்க. அப்ப மிசுனர் சிறுதுணிக்கை மெதுவான அமுக்கத்துக்கு புலனுணர்வு உடையது. மேர்க்கல் டிஸ்க் மெதுவான தொடுகை புலனுடையவை. மெதுவான தொடுகை புலன் இந்த இருக்க போங்க. ரோசன்பல், பெசினியன். இந்த மிசுனர் சிறுதுணிக்கை தோல்ல மேற்பரப்பு, மேற்றோலுக்கு அண்மித்த நிலையில இருக்கு பாருங்க. மேற்றோலுக்கு அண்மையில காணப்படுது. அப்ப தோலின் மேற்பரப்புக்கு அண்மித்ததாக இருக்கும்னு சொன்னாங்க தானே இந்த மிசுனர் சிறுதுணிக்கை. இது மேர்க்கல் வட்டத்தட்டு. சரியா? அப்ப மெதுவான தொடுகை அதே மாதிரி மெதுவான அமுக்கத்துக்கு உணர்திறன் உடையது. ஞாபகம் வச்சுக்கணும். சுயாதீன நரம்பு முடிவிடங்களும் வரும். அப்ப 2வது அமுக்க வாங்கிகள் பெசினியன் சிறுதுணிக்கை. பசினியன் சிறுதுணிக்கை எங்க இருக்கு? பசினியன் சிறுதுணிக்கை பாருங்க, ஆழமா இருக்கு. அப்ப இவரை தூண்டணும்னா மெதுவான தொடுகை எல்லாம் பத்தாது. இப்ப ஆழமா என்னமா நடக்கணும், ஆக்சிடனும் நல்ல நைப்படணும், நசுக்குப்படணும். அப்பதான் அவர் தூண்டப்படுவார். அப்ப உதாரணம் பெசினியன் சிறுதுணிக்கை. இது தோலின் அடிப்பகுதியில், லொகேஷன் ஞாபகம் நீங்க. இப்ப தோலின் அடிப்பகுதியில் காணப்படுது. இவை ஆழமான அமுக்கத்துக்கு புலன் உணர்வு உள்ளவை ஆகும். டீப் பிரஷர். சரியா? அப்ப தோலின் மேற்பரப்பு கண்மையில் உள்ளது நாங்க பார்த்திருக்கோம். இப்ப 4 கட்டமைப்புகள் தோலின் மேற்பரப்பு கண்மையில பார்த்துட்டோம். என்ன? ரஃப்னி சிறுதுணிக்கை சூட்ட கண்டறியுது. ரோசன்பல் குளிர கண்டறியுது. மேர்க்கல் வட்டத்தட்டு மெதுவான தொடுகைக்கு உணர்திறன் உடையது. அடுத்து மிசுனர் சிறுதுணிக்கை மெதுவான அமுக்கத்துக்கு உணர்திறன் உடையது. சரிதானே? ஓகே. அப்படி கேட்டகரி பண்ணிக்கோங்க. தோலின் மேற்பரப்பு கண்மையில் உள்ளது என்னன்னா, அதுல வெப்பநிலை உணர்றது, சூட்ட கண்டறிகிறது, குளிர கண்டறிகிறது, மெதுவான தொடுகையை கண்டறிகிறது ரெடியாகி வச்சுக்கோங்க. அப்ப அமுக்க வாங்கிகள் சரி. அடுத்தது அதிர்வு வாங்கிகள். அப்ப பெரும்பாலான தொடுகை வாங்கிகள் தான் அதிர்வுகளை கண்டறியும். டச் ரிசெப்டர்ஸ், அதிர்வுகள். இப்ப நாங்க பேசும் பொழுது உங்களுடைய செவிப்பறை மென்சவ்வு அதிருமா இல்லையா? அல்லது நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறீங்கன்னா செவிப்பறை மென்சவ்வு அதிரும். அப்ப இந்த அதிர்வுனாலதான் நீங்க அந்த கேட்கிற ஒளிய என்ன ஒளின்றத உங்களுக்கு காண்டலாம். உதாரணம் மிசுனரின் சிறுதுணிக்கைகள். மிசுனஸ் சிறுதுணிக்கை. அப்ப அதிர்வு வாங்கிகளாகவும் இருக்கு. விஷயம் விளங்குதானே? இப்ப அப்ப 2 இடத்துல மிசுனர் சிறுதுணிக்கை வருது பிள்ளைகள். 2 இடத்துல. சரியா?
தொடுகை வாங்கிலையும் வருது, அதிர்வு வாங்கிகளும் வருது. அப்ப தொடுகை வாங்கிகள் தானே, பெரும்பாலான தொடுகை வாங்கிகள் அதிர்வுகளை கண்டறியும் சொல்லியாச்சு. அதுல ஒரு தொடுகை வாங்கி தான் மிஷினர் சிறுதுணிக்கை. அடுத்தது பெசனியன் சிறுதுணிக்கை. அது ஒரு அமுக்க வாங்கி, அதுவும் தொடுகையை கண்டறியும். பெசனியன் சிறுதுணிக்கை ஆழமான மேற்பரப்புல இருக்கும், தோலின் அடியில. அப்ப இதெல்லாம் இல்லாம ஸ்பெஷலான ஒரு தொடுகை வாங்கி அதிர்வு வாங்கி இருக்கு. உட்செவியில உள்ள கோட்டின் அங்கம், ஓகன் ஆஃப் கோட்டி, நீங்க படிப்பீங்க. ஓகன் ஆஃப் கோட்டி செவியில இருக்கிறது. செவியில உள்ள கோட்டின் அங்கம், சுருளி அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உட்செவியில உள்ள கோட்டின் அங்கம் தான் இது. இந்த ஸ்பைரல் ஓகன். கோட்டின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதால கோட்டின் அங்கம். சரியா, இதான் அந்த கோட்டின் அங்கம். அதிர்வு வாங்கி, அதிர்வு வாங்கி. பிறகு பார்ப்போம் நாங்க அது. அப்ப உட்செவியில் உள்ள கோட்டின் அங்கத்தில் உள்ள சிரத்தலடைந்த மயிர்கலங்கள் ஒளி அதிர்வுகளை கண்டறியும். ரைட். அதே மாதிரி உட்செவியில 3 அதிர்வு வாங்கிகள் இருக்கு. 1 கோட்டின் அங்கம், 2வது தலைவாயில உள்ள ஈர்ப்பு விசைகளை கண்டறிகிற மயிர்கலங்கள். இப்ப நீங்க இதை பாருங்க. சரியா, இப்போதைக்கு நான் அதை சொல்லி விட்டுட்டு போறேன். மனித செவியின் கட்டமைப்பு டீப்பா பார்ப்போம். உட்செவிய 3ஆ பிரிக்கலாம்டா. தலைவாயில், அரைவட்ட கால்வாய், நத்தை சுருள். என்னது? தலைவாயில், அரைவட்ட கால்வாய், நத்தை சுருள். அப்ப தலைவாயில் எங்கட நேர்கோட்டு அசைவுக்கு காரணம், புவியீர்ப்பு அந்த தளத்துல ஏற்படுற அசைவுகளுக்கு காரணமா இருக்கும். இந்த அரைவட்ட கால்வாயில உள்ள அரைவட்ட கால்வாய் தான் எங்களுக்கு கோண அசைவுக்கு காரணம். கோண அசைவை எங்க உடல்ல உணர்றது அரைவட்ட கால்வாயில் உள்ள வாங்கிகள். சரியா, புவியீர்ப்புல நீங்க அசைறத கண்டறிகிறது அல்லது நேர்கோட்டு தளத்துல நீங்க அசைறத கண்டறிகிறது தலைவாயில் உள்ள கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல மயிர்கலங்கள் இருக்கும். அந்த மயிர்கலங்கள் ஈர்ப்பு விசையை கண்டறியும். அதே மாதிரி அரைவட்ட கால்வாயிலேயும் மயிர்கலங்கள் இருக்கும். அது கோண அசைவை கண்டறியும். கோண அசைவு நீங்க போட்டு வச்சுக்கணும் பிராக்கெட்ல. கோண அசைவு, கோண அசைவு, கோண அசைவை கண்டறிகிறது. அப்ப இது நேர்கோட்டு தளத்தில் உள்ள அசைவு, நேர்கோட்டு தளத்திலான அசைவு. ரைட், ஓகே. அப்ப தொடுகை வாங்கிகள் சரி, பொறிமுறை வாங்கியில அமுக்க வாங்கி சரி, அடுத்து அதிர்வு வாங்கிகள் சரி. பொறிமுறை வாங்கிகள்ல உள்ள 3 வாங்கிகள், அந்த அமுக்கம், தொடுகை, அடுத்து இயக்கம், ஒளி, ஈர்வை, இதெல்லாம் வாங்குறதுக்கான வாங்கிகளை நாங்க எத்தனை குரூப்ல பிரிச்சிருவோம்? 3 குரூப்ல பிரிச்சு பார்த்தோம். தொடுகை வாங்கி அது அமுக்கத்தை கண்டறியும், தொடுகையை கண்டறியும். சரியா, அதே மாதிரி இயக்கம், ஒளி, ஈர்வை. அப்ப ஒளியை கண்டறியறது ஒரு அதிர்வு வாங்கி. ரைட், பார்த்தாச்சு. கடைசி பொறிமுறை வாங்கிகள்ல கடைசி நோ வாங்கி, நோசிசெப்டர். அப்ப இழையங்கள்ல கடுமையான அமுக்கத்தினாலோ அல்லது வெப்பம் மற்றும் குறிப்பிட்ட ரசாயன பதார்த்தங்களாலோ பாதகமான நிலைமைகள் ஏற்படும். அப்ப இவரால கடுமையான அமுக்கம் என்னமோ குத்துப்படுது, அசிட் என்னமோ கொட்டுது, அல்லது எங்கட ஸ்கின் அப்ப எங்கட மேற்பரப்பு எரியுது. என்னத்தில் பெட்ரோல் அல்லது மண்ணெண்ணெய் என்னமோ ஊத்தி எரிபட்டுருச்சு. அப்ப இழையங்களுக்கு சேதம் ஏற்படும். ஏன்னா அந்த டைம்ல அந்த சேதங்களின் போது சரியா தூண்டல்கள் தோற்றுவிக்கப்படும். அந்த தூண்டல் இந்த நோவாங்கிகள், நோசிசெப்டர் கண்டறியும். அப்ப நோவாங்கிகள் என்பது நரம்பு முடிவிடங்கள், உடலின் வேறுபட்ட பகுதியில் உள்ள விசேட நரம்பு முடிவிடங்கள். அந்த நரம்பு முடிவிடங்கள் தான் அந்த நோ புலனை கண்டறியும். அப்ப உடலின் வேறுபட்ட பகுதிகளில் உள்ள விசேடமான நரம்பு முடிவிடங்கள் இளைய பாதிப்பை இனங்காணும், டிஷ்யூ டேமேஜ். சரியா, கடைசியில நோ மூளையினால் உணரப்படும். எங்கன வலிக்குது அப்படின்றத மூளை உணரும். அப்ப இந்த இருக்கு நோ வாங்கிகள். எங்க மேற்றோல்ல இருக்கா? மேற்றோல்லையும் இருக்குந்தா, மேற்றோல்லையும் இருக்கு. அப்ப இது மேற்றோல் தானே பிள்ளைகள்? மேற்றோல்ல இருக்கு. அப்ப மேற்றோலுக்கு குருதி விநியோகம் இல்லைன்னு நீங்க அனிமல் டிஷ்யூஸ்ல படிச்சிருக்கீங்க மேல்நிலையம் படிக்கும் போது.
மேல் நிலையத்துக்கு இல்ல, மேற்றோலுக்கு குருதி விநியோகம் இல்லை, ஆனால் உட்தோலுக்கு குருதி விநியோகம் இருக்கும். சரியா? மேற்றோலுக்கு நரம்பு விநியோகம் உண்டு. இந்த இருக்கு நரம்புகள், அந்த நரம்புகள் தான் அந்த புலன கண்டறியும். அப்ப உட்தோல்லை நரம்புகள் இருக்கு. இவ்வாறான நரம்புகள் புலன கண்டறியும். புலன கண்டறிந்து என்ன கடைசியில வந்து மூளையால் உணரப்படும். மூளையினால் உணரும். ரைட். எங்கட அடுத்த எபிசோட் 3வது எபிசோட் வீடியோல நாங்க மனித கண்ணின் அடிப்படை கட்டமைப்பும் தொழிற்பாடும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.